இப்போ என்ன பண்றது? ராஜு, சொன்னா கேட்கணும் எல்லா விஷயத்துலையும். நீ எதுலையுமே என் பேச்ச கேட்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ண சொல்ற என்ன? என்ன மச்சான், ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு பேசிட்டு இப்ப என்னடானா இப்படி பேசுற? டேய், நான் வில்லன்லாம் இல்லடா. நீ அப்படி சொன்னையேன்னு நான் உனக்கு அப்படி சொன்னேன், அவ்வளோதான். அதுக்குன்னு அவனையாடா போய் சாவடிக்க முடியும்? நான்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லடா. கோவத்துல அப்படி பேசினேன், அவ்வளோதான். என்ன மச்சான் சொல்ற? நான் உண்மையாலுமே நம்பிட்டேன்டா. என் மச்சான் அவ்வளோ கோவம் வந்தது, அவன் ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு இருக்க போறான் அப்படின்னு நினைச்சேன். நிறைய ஐடியா கொடுப்பேன்லாம் யோசிச்சேன்டா. அட பைத்தியக்காரா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்டா. அதே மாதிரி நிறைய ஐடியாவும் சொல்லுவேன். அதுக்குன்னு அந்த பிரின்ஸை நான் க்ளோஸ் பண்ண முடியுமா சொல்லு பார்ப்போம். அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒர்த்தாடா. கோவம் வந்துடுச்சு மச்சான், அவன் ரொம்ப சீனை போடுறான், அதான் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. சரி சரி மச்சான், இப்போ என்னதான் பண்றது அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. மச்சான், அவன் என்ன ஐடியா கொடுத்தான்? அஷ்மி கிட்ட மறுபடியும் போய் பேச சொன்னான். அதை பண்ணு. அவ என்கிட்ட பேசுவாளாடா? அதே பிற உன்கிட்ட பேசாமல் போக போகிறாங்க. கண்டிப்பாக பேசுவாங்க, நீ பேசு. மச்சான் இப்போ அவ எங்க இருப்பான்னு தெரியலையே. சரி மச்சான், எப்படியா இருந்தாலும் எங்கே அங்கே அந்த பீச் கிட்ட தான் நின்றுட்டு இருப்பாளுங்க. அது எப்படா உனக்கு தெரியும்? வரும்போது பார்த்துட்டு வந்த மச்சான். அடப்பு, மானம் கேட்டவனே. சரி ரைட்டு விட்டு, இதெல்லாம் கண்டுக்க கூடாது. இது வாலிப வயசு மச்சான். போடா. டேய் டேய் டேய், எதுவும் சொல்லிடாதடா. லூசுன்னு சொல்ல வந்த மச்சான். அப்பாடி, நான் கூட ஏதோ தப்பா சொல்றியோன்னு நினைச்சேன். உன்னை போய் அப்படி சொல்லுவனா மச்சான்? சரி வா வா, டைம் வேஸ்ட் பண்ணாத. எந்த பீச் பாத்தியா? ஏ, அவங்க ரெண்டு பேருமே போய் உட்காருவாங்களே அதே பீச் தான். சைட் அடிச்சிருந்ததால தெரிஞ்சுது மச்சான். யாரடா? டேய் டேய் டேய், நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு இல்லை. அந்த கூட இன்னொரு ஒரு பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணு. சரி, வழி இது தொடச்சிக்க. சரி சரி விடு மச்சான், கண்டுக்காத. சரி, டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாதவா, கிளம்பலாம். ஜெனி, குமாரண்ணா ஏதாவது கால் பண்ணாரா? இல்லை அஷ்மி, நான் கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்றாரு. என்னாச்சுன்னு தெரியல அஷ்மி. வெயிட் பண்ணு பார்க்கலாம். சரி ஜெனி, சரி வா போய் உட்காரலாம். கரெக்டாக அதே இடத்துல வந்து உட்காந்துட்டேன். நீ மட்டும் என்ன, அதே இடத்துல தான் நான் உட்காந்துருக்கேன். ரொம்ப ஆனால் கொழுப்பு ஜாஸ்தி ஜெனி உனக்கு. சரி சரி, ரொம்ப புகழாத. நான் உன்னை புகழ்கிறேன் நாடி. அப்படிதான் தெரிகிறது. மச்சான், நான் சொன்னேன்ல இங்கே தான் இருப்பாங்கன்னு. ஆமாண்டா, இங்க தான்டா இருக்காங்க. இப்போ என்ன மச்சான் பண்றது? அடே லூசு பயலே, அந்த பொண்ணுக்கிட்ட போய் உன் லவ்வை சொல்கிறான்னா என்ன பண்ணுறதுன்னு என்கிட்டே கேட்குற. சாரி மச்சான். அங்கே போய் லவ்வை சொல்லுடா. இதோ போறேன்டா. அஷ்மி, அஷ்மி. அந்த பொண்ணுக்கிட்ட லவ்வை சொல்லுடான்னா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சத்தமாக தான் கூப்பிட்டா என்ன? ஐயோ கடவுளே. டேய், சொல்லு மச்சான். என்ன பண்ணுறீங்க சாரு? இல்ல, அஷ்மியை கூப்பிட்டேன். நீ கூப்பிட்ட லட்சணத்தை தான் நான் பார்த்தனே. அடைச்சி சவுண்டை கூப்பிடு. சரிடா, கோவப்படாத. போய் பேசிட்டு வாடா, போடா. சரி சரி, போறேன். பேசாமல் இவனை சாவுடான்னு அங்கேயே விட்டுட்டு வந்துருக்கணும். இவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். அஷ்மி. அஷ்மி பின்னாடி பாரு, உன்னை கூப்பிடுறாங்க. நீயா? நீ என்ன பண்ணுறீங்க? அஷ்மி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். கோவப்படாம நான் பேசுறது மட்டும் கேளு. அஷ்மி கோவப்படாத, அவங்க என்னதான் சொல்கிறாங்கன்னு கேளேன். ஜெனி, உனக்கு இவனை பற்றி ஒன்றுமே தெரியாது. இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அன்னைக்கு என் கையை பிடிச்சி இருக்கான், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் அஷ்மி, நீ சொன்ன. இப்போ இரு, அவர் என்னதான் சொல்ல வராருன்னு கேளு. அஷ்மி ப்ளீஸ், நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேளேன் ப்ளீஸ். சரி சொல்லு, சீக்கிரமா சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. ஓகே அஷ்மி, நான் சொல்றேன். நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன். ஐ லவ் யூ ஸோ மச். நீ இல்லாம என் லைஃப் இல்லை அஷ்மி. நீ என்னோட லைஃப் அஷ்மி. ஏய்,
உனக்கு எத்தனை முறை சொல்லிட்டேன், நான் உன்னை லவ் பண்ணலை. லவ்ன்றது ரெண்டு பேர் மனசும் ஒன்று சேர்றது. இங்கே நம்மளோட ரெண்டு பேர் மனசும் ஒன்று சேரலைல்ல, ரெண்டு பேர் மனசும் ஒன்று சேரவும் சேராது. அதான் ஏன்னு கேட்குறேன் அஷ்மி. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணியே ஆகணும்னு நான் உன்னை சொல்லலை. ஆனால் ஏன் என்னை லவ் பண்ண மாட்ற? நான் அப்படி என்ன உனக்கு பிடிக்காதவனா இருக்கேன் சொல்லு, நான் எல்லாமே மாற்றிக்கிறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன் அஷ்மி, என்னை நம்பு. நான் கெட்டவனாவே இருந்துட்டு போகிறேன், இனிமே உனக்காக நான் ரொம்ப நல்லவனா மாறுவேன் அஷ்மி. பட் என்னை வேணாம் மட்டும் சொல்லிடாத அஷ்மி. நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அஷ்மி. சிஸ்டர், நான் நடுவில் பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவன் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கான். நீங்கள் அவனுக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே அவன் போய் சாக போயிட்டான் சிஸ்டர். அவனை காப்பாற்றி கூட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சிஸ்டர். உங்கள் மனசில் என்ன இருக்குன்றதை இப்போயாவது அவன்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள் சிஸ்டர். அஷ்மி ஒரு நிமிஷம் இங்கே பாரு. சொல்லு ஜெனி. அஷ்மி, நீ பிரின்ஸை நான் லவ் பண்ணுறத அவன்கிட்ட சொல்லிடு. சரி ஜெனி, சொல்கிறேன். இங்கே பாருங்க, நான் ஒருத்தரை சின்சியராக லவ் பண்ணுறேன். அவர் இல்லாமல் என் லைஃப் இல்லை. என்ன அஷ்மி சொல்ற? நீ லவ் பண்றியா? யார் அஷ்மி? எங்க இருக்காங்க? நம்ம காலேஜ் அஷ்மி? ஆமாம். யார் அஷ்மி? என்ன இவன் தெரியாத மாதிரியே கேட்குறான். நம்ம இவன்கிட்ட சொன்னோமா? ஐயோ அருண், ஏன்டா எல்லாத்தையுமே மறந்துடுற? எதையுமே உனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியலையே. நம்ம சீனியர் பிரின்ஸ். என்னது பிரின்ஸா? எனக்கு கஷ்டமா இருக்கு அஷ்மி. நான் தான் சொல்லிட்டேன்ல, இப்போ கிளம்புங்க. அஷ்மி நீ அப்படிலாம் சொல்லாத அஷ்மி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லவ் பண்ணலாம், லவ் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். இப்பயும் சொல்கிறேன், நான் பிரின்ஸை தான் லவ் பண்ணுறேன். பிரின்ஸ் இல்லாமல் என் லைஃப் இல்லை. உனக்கு புரியுதா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறமாவது என் லைஃப்பில் வராத, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். அப்படி என் கிட்ட இல்லாதது அவன்கிட்ட என்ன இருக்கு? ஏன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக கொஸ்டின்லாம் கேட்குற? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அவனை பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? எனக்கு தெரியும். என் லவ் விட உன் லவ் ரொம்ப பெருசா? நீ என்னை இப்போ தான் லவ் பண்ண ஆரம்பிச்ச. ஆமாம், உன் லவ் விட என் லவ் ரொம்ப பெருசு. உனக்கு என்ன எவ்வளோ நல்லா தெரியும்? நீ காலேஜ் வந்தப்பலேருந்து எனக்கு தெரியும். எனக்கு பிரின்ஸு எப்பயோ தெரியும், சரியா? என் லவ் எவ்வளோ ஒரு ட்ரூவாக இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் சொன்னேன், உன் லவ் விட என் லவ் ரொம்ப பெருசுன்னு. அதெல்லாம் உனக்கு இப்போ இல்லை, எப்பயுமே புரியாது. சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறோம். அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப நாளாக வராமல் இருந்தது. வீட்டில் கொஞ்சம் டெத்து, அதனால தான் வரல. இதுக்கப்புறம் கண்டினியூவாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரின்ஸ் அஷ்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீ மட்டும் ஏன்டா அமைதியாக இருக்க? நீயும் சொல்லு. பிரின்ஸ் அஷ்மி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.